ஒரு வெப் அப்ளிகேஷனோட முக்கியமான 2 செக்ஷன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல வி யூஸ் அ வெப் ப்ரௌசர், பேக் எண்ட்ல வி யூஸ் சர்வர், வெப் சர்வர். வெப் ப்ரௌசருக்கு வி யூஸ் டெக்னாலஜிஸ் லைக் HTML யூஸ் பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்ட், CSS. இது கூட நிறைய அசெட்ஸ் லைக் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இது எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி ப்ரௌசரில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது தான் ஒரு யூஐயாக இருக்குது. Backend we use different technologies like .NET, PHP, Python, or Java. நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா? பட் ஃப்ரண்ட் எண்டில் வி யூஸ் இந்த 3 மேஜர் டெக்னாலஜி HTML, CSS, JavaScript. இது மூணுத்துலேயும் ரொம்ப ப்ரைமரி. இது இல்லாமல் ஒரு வெப் பேஜே இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் HTML. HTML தான் அதோட ஸ்கெலிட்டன் மாதிரி. ஒரு பில்டிங்க்கு எப்படி நம்ம வந்து பேஸு, பில்லர்லாம் ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் பண்ணுது, அது இல்லாமல் பில்டிங்கே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு HTML இல்லாத ஒரு வெப் பேஜ் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப மினிமம் சிம்பிளஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமல் டெக்னாலஜி HTML. அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு மேலே தான் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த செஷனில் நம்ம ஒரு HTMLோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So what is HTML? HTML is a hypertext markup language. HTML ஒரு வெப் அப்ளிகேஷன். இப்போ இந்த ஸ்க்ரீனே பாருங்கள். இப்போ டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட்னு ஒரு மார்க்கப் லாங்குவேஜ், ஒரு டெக்ஸ்ட், இதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டு தான் இல்லையா? அந்த நார்மல் டெக்ஸ்ட்டு, வி ஆர் சேயிங் நார்மல் டெக்ஸ்ட். பட் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேஜுக்கு போகுது. ஒரு வெப்சைட்டில் வந்து நேவிகேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரே பேஜில் நம்ம இருக்க மாட்டோம். இனிஷியலாக ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று இருக்கும். அதுலேருந்து வி ஆர் கிளிக்கிங் ஆன் ஒன் நேவிகேஷன் கிளிக், ஒரு ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணுறீங்க, இட்ஸ் மூவிங் டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இப்படி தான் இந்த நேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் மீன்ஸ் அபவ், ஓவர் த டெக்ஸ்ட். ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இல்லாமல் இட் ஹாஸ் சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி, தட் இஸ் கால்டு ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு நேவிகேஷன், ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஒரு மெனுவை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகுது அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் அ மார்க்கப். வாட் இஸ் மார்க்கப்? இப்போ இதிலே பாருங்க, வி ஆர் சீயிங் ஏ டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் டாப்பில் பார்க்குறோம். இந்த ஒரு வெப் பேஜில் இட் இஸ் ஷோயிங் எ டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் டாக்குமெண்ட்? இட் இஸ் அ டைட்டில், இல்லாட்டி ஒரு ஹெட்டிங் சொல்லலாம். ஒரு ஹெட்டிங் நம்ம சொல்ல, இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இட் இஸ் அன் ஹெட்டிங். ஸோ அந்த ஹெட்டிங் சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுறேன். வி ஆர் ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டை வி ஆர் ஆடிங் த மார்க்அப். ஸோ வி ஆர் ஆடிங் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் டு மேக் இட் அ மீனிங்ஃபுல் டெக்ஸ்ட். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டாப்பில் பொசிஷன் மேலே வைக்கிறோம். அது இல்லாமல் வி ஆர் சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட், கலர், பேக்ரவுண்ட், சாரி, கலர் அண்ட் போல்ட் ஆக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் மேக்கிங் இஸ் அ டைட்டில். ஸோ திஸ் இஸ் த மார்க்அப். ஸோ வி ஆர் மேக்கிங் இட் டு மோர் மீனிங்ஃபுல் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது மார்க்அப். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டெக்ஸ்ட், எனி கண்டென்ட். எந்த கண்டென்ட்டையும் ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு ஒரு யூஸ்ஃபுல்னஸ் டு த யூசர், அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மார்க்அப். வாட் இஸ் அ டேக்? இப்போ நம்ம HTML சொல்லும்போது டேக்குன்னு சொல்லுவோம், அது இல்லாமல் எலிமெண்ட் சொல்லுவோம். டேக்குன்னு சொல்லிட்டுனால என்ன? ஒரு 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 கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ட்ரெஸ், அதில் ஒரு ப்ரைஸ் டேக்னு ஒன்று இருக்கும் இல்லையா? வாட் இஸ் டேக்? ஸோ அந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்துட்டு ஒரு ப்ரைஸ் டேக் அட்டாச் பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு see the value. ஸோ யூ ஆர் making it a meaningful and adding information on top of the dress material. ஸோ தட் இஸ் அ டேக். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு டேகை நம்ம ஆட் பண்ணுறதுனால வி ஆர் மேக்கிங் இட் மீனிங்ஃபுல். ஸோ தட் இஸ் வாட் டேக். எலிமெண்ட்ன்றது என்டையர் ஸ்டஃப். ஒரு ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஒரு, இப்போ இங்கே லெஃப்ட்டில் பார்க்குறது H1 டேக் யூஸ் பண்ணுறோம். H1 டேக் மட்டும் போட்டால் போதும். H1 டேக் உள்ள ஒரு கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேகு, எண்ட் டேகு, அதுக்குள்ளே கண்டென்ட், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலிமெண்ட். வெறும் டேக் நேம் லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு இங்கே நம்ம எழுதுகிறோம் இல்லையா? அது வந்து டேக், வெறும் டேக் நேமு. கண்டென்ட்டோடு சேர்த்திங்கன்னா இட்ஸ் பிகம்ஸ் எ எலிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம HTMLோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஹைப்பர் டெக்ஸ்ட், மார்க்கப்பு, டேக், எலிமெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். பட் ஒரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர்னு வரப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், இல்லை ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் டூயிங் சம் கேல்குலேஷன், காம்ப்ளெக்ஸாக எல்லாம் எழுதுகிறோம். பட் இந்த லாங்குவேஜ், இதுவும் லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ்னு சொல்லிட்டனாலே இட் இஸ் கோயிங் டு
ஃபாலோ அ ரூல் செட். ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ட்ரிக்ட்டா இந்த ரூல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எழுதணுன்றது லாங்குவேஜ். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி இது சிம்பிளா இருந்தாலும் இதுக்கும் ரூல்ஸ்லாம் இருக்கு. டாக்குமெண்ட் இது எல்லாமே டாம் ஆப்ஜெக்ட். டாம் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம் நம்ம. இது ஜாவா ஸ்கிரிப்ட் டாபிக்ல போகும்போது இன்னும் டீட்டெயிலா புரியும். பட் இந்த டெர்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் டாம்? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே. இதில் HTML பார்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரூட் எலிமெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? இதுதான் HTML டேக்ஸ். நீங்கள் HTML டாக்குமெண்ட் எழுதும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் HTML. திஸ் இஸ் கால்ட் ரூட் எலிமெண்ட். இந்த ரூட் எலிமெண்ட்டுக்குள்ளே யூ நீட் டு ஆட் அ ஹெட் டேக் அண்ட் பாடி. 2 எலிமெண்ட் இருக்குது. ஹெட் எலிமெண்ட், பாடி. இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஒரு டாக்குமெண்ட் HTML எந்த HTML டாக்குமெண்ட் எடுத்தீங்கனாலும் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரூட் எலிமெண்ட் இருக்கும். அதுக்குள்ள ஹெட் எலிமெண்ட் இருக்கும். அதே லெவலில் பாடி இருக்கும். ஸோ பாடியில் எழுதுகிற எல்லா டேக்குமே வந்து யூசருக்கு இன்டர்ஃபேஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு விஷுவலாக பார்க்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு ஒரு யூஐயில் வர ஒரு யூசருக்கு கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் பாடியில் தான் நம்ம கொடுக்கணும். ஹெட் டேக்ன்றது சம்திங் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரௌசருக்கு சொல்கிறது, இல்லாட்டி இந்த ஃபைல்ஸில் இந்த பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஹெட்டோட வேலை. ஸோ பாடியில் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே சம் இமேஜ், இல்லாட்டி ஐ எம் கோயிங் டு ஷோ சம் டெக்ஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபாண்ட்டு வந்து லோட் பண்ணணும். அந்த ஃபாண்ட்டு கேன் பி ஆஃப் எனி ஃபாண்ட்டு. ஒரு கஸ்டம் ஃபாண்ட்டாக கூட இருக்கும். அந்த ஃபாண்ட் ஃபைலை லோட் பண்ணுறதுல வி லோட் இட் இன் த ஹெட் டேக். இல்லை இமேஜை நான் முன்னாடியே நான் லோட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் இங்கே பாடியில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லோட் பண்ணணும். அதெல்லாம் ஹெட் டேக்கில் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் பாடி. அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லாம் இருக்கும். அதனால தான் இது எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்டில் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெட். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாடிக்கு வரும். ஸோ இதுதான் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது பிகம்ஸ் அ லாங்குவேஜ். தட்ஸ் வாட் ஐ சே. ஸோ இது ரூட் எலிமெண்ட் இருக்கும், ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். ஹெட்டில் டைட்டில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இல்லாட்டி ஸ்கிரிப்ட் இருக்கும். கேன் ஆட் ஸ்டைல். ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த செஷன்ஸில் ரொம்ப புரியும். ஒரு ஹை லெவலில் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. இப்போ இந்த செஷனில் HTML, ஹெட்டு, பாடி. பாடிக்குள்ளே யூ கேன் ஹாவ் அ H1 ஆர் A டேக். நிறைய டேக்ஸ் இருக்குது. இந்த டேக் டீட்டெயிலும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஹெட்டிங்லாம் ஸ்டார்டிங் வித் H1, H2, H3, H4, H5. இந்த மாதிரி டாப்பில் பார்க்குறீங்களா டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ஒரு ஹெட்டிங் டேக் தான். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஒரு ரூட் எலிமெண்ட் இருக்கும், ஹெட் எலிமெண்ட் இருக்கும், பாடி இருக்கும். ஹெட்டுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் பாடிக்கு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சால் போதும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் இதுவும் பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் இன்ஃபர்மேஷன் யூ மஸ்ட் நோ. இந்த நாலேஜ் இருந்தால் போதும். வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். வில் சி இன் டீடைல். ஒரு கோட் எடுத்து நம்ம பார்க்கலாம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஸோ ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் அ HTML ஃபைல். ஒரு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் இட் அ டாட் HTML. ஸ்ட்ரக்சர் டாட் HTML. டாட் HTML வச்சிட்டிங்கன்னா பிகம்ஸ் HTML டாக்குமெண்ட். ஒரு சிம்பிளாக இந்த எடிட்டரில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். HTML டைப் பண்ணாலே போதும். இட்ஸ் கோயிங் டு கிரியேட் த ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரூட்டில் வந்து HTML டேக் இருக்குது, அண்ட் ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக். ஸோ ரைட் சைடில் நம்ம we can able to view the output. ஸோ பாடி டேக்கில் வந்து ஐ எம் ஹேடிங் அ ஹெட்டர். ஒரு H1 டேக், டாக்குமெண்ட், ஸ்ட்ரக்சர். ஸோ யூ கேன் வியூ ரைட். ஒரு ப்ரௌசரில் நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ எம் டைப்பிங் ஹியர். ஸோ ஒரு ஹெட் டேக்கில் ஆட் பண்ணுறேன், H1 டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டேக் வந்து நேம் H1, கண்டென்ட், டாக்குமெண்ட், ஸ்ட்ரக்சர். ஸோ இட் பிகம்ஸ் அன் எலிமெண்ட். இது ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு எலிமெண்ட். யூ அண்டர்ஸ்டுட் ரைட். ஸோ அதே மாதிரி நான் பட்டன் ஆட் பண்ணுறேன். இது சிம்பிளி டைப் பட்டன். பட்டன் டேக்லாம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ கிளிக் மீ. ஒரு புஷ் எஃபெக்ட் வந்துடுச்சு. யூ கேன் சி ரைட். ஸோ இப்போது நம்ம இந்த செஷனில் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தா போதும். ஒரு எலிமெண்ட் HTML டேக் ரூட் எலிமெண்ட் இருக்குது, ஹெட் இருக்குது, பாடி இருக்குது. பாடிக்குள்ளே யூ ஆர் ஆடிங் கண்டென்ட். இப்போ டைட்டில் மேலே நான் போட்டிருக்கேன். யூ கேன் ஆட் சம் மோர் டீடைல் லைக்
ஒரு ஸ்டைல் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸ்டைல் ஃபார் H1. H1 டேக்கு நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். கலரு க்ரீன் போடுறேன். ஸோ H1 டேக்கு கலரு க்ரீனாக இங்கே மாறிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டைல்ஸை வந்து நான் ஜஸ்ட் ஆடட் அ ஸ்டைல் இன் ஹெட்டில் ஆட் பண்ணதுனால இட் பிகம்ஸ் அ ப்ரிப்பரேட்டரி மோட். ஸோ உங்களுக்கு ஸ்டைல் வந்து H1 டேக் என்ன இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். பாடிக்குள்ளே வரும்போது இட் வில் ஸ்டார்ட் அண்டர். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் head tagல we are preparing our body content, for loading all the style informations, title எல்லாமே வச்சுட்டு so that body tag will start render one by one overline execute ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ இதில் நம்ம ஸ்டைல்னால் என்னன்றதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம். we have a separate session, so you will understand about HTML head body இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சால் போதும். that's it. It's a very simple session, but it's very important to understand. ரியல் வேர்ல்டில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் ஆப்பிளோட வெப்சைட் தான் பார்க்குறேன். ஆப்பிளோட வெப்சைட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஷோயிங் அ மோர் கண்டென்ட், நிறைய இமேஜஸ் இருக்குது. யூ கேன் சி ரைட், இதெல்லாம் தான் டெக்ஸ்ட்டு. நான் இதை கிளிக் பண்ணாக்கா இட்ஸ் மூவிங் டு சம் அதர் பேஜ். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட்டே கிடையாது. கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் மூவிங் டு அது நேவிகேஷன் நடக்குது இல்லையா. ஸோ வி ஆர் ஹேடிங் எ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் அ நார்மல் டெக்ஸ்ட். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட், நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரு ஒரு க்ரோம் ப்ரௌசரு, எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலே யூ கேன் சி ரைட். இந்த எலிமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி HTML டேக் இருக்குது. HTML டேக்கில் யூ கேன் சி ஹெட் டேக், பாடி டேக், ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா HTML எந்த ஒரு வெப்பேஜ் எடுத்து பார்த்தீங்கனாலும் யூ கேன் ஏபிள் டு சி திஸ் கண்டென்ட். ஹெட் டேக் இருக்கும், பாடி டேக் இருக்கும். பாடிக்குள்ளே தான் யூ ஹேவ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். விசிபிளாக பார்க்குற இன்ஃபர்மேஷன் பாடிக்குள்ளே தான் இருக்கும். So let us move to the tech byte. Which of the following is a root element of HTML? Is it a body tag or HTML? இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு எந்த ஒரு HTMLலையும் ரூட்ன்றது ஒன்று தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இட்ஸ் ஸ்ட்ரக்சரிங் டு ஹெட் ஆர் பாடி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எது பாடியா HTML? ஸோ த ஆன்சர் இஸ் HTML. ஸோ HTML தான் ரூட், அதுக்குள்ளே தான் ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். Which of the following is executed first? Head or body? நார்மல் HTML ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் எக்ஸிக்யூட் அப்புறம் தான் அடுத்த செக்ஷன் போகும். ஸோ த ஆன்சர் இஸ் head. Which of the following is an HTML element? Is it a H1 or H1 with the content, HTML content? as a start tag, end tag எல்லாம் போட்டு கண்டென்ட் போடுறது ஒரு எலிமெண்ட்டா, இல்லை சிம்பிளி ஒரு H1 சொல்கிறது மட்டும் ஒரு எலிமெண்ட்டா? ஸோ த ஆன்சர் இஸ் with the content. Second is the answer. ஸோ ஒரு எலிமெண்ட்டுன்னு சொன்னாலே யூ ஷுட் ஹாவ் அ டேகும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அ கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ ஸோ தட் ஒரு மீனிங்ஃபுல்னஸாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. H1ன்றது சிம்பிளி அ டேக். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம HTML பற்றி பார்த்தோம். வாட் இஸ் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட், மார்க்அப் லாங்குவேஜ், டேகு, எலிமெண்ட், இந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டு இது கூட அடிஷ்னலாக வந்து வி ஆர் சீன் ஸ்ட்ரக்சர். ஒரு ரூட் எலிமெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பாடி டேக்கு, பாடி எலிமெண்ட், ஹெட் எலிமெண்ட், ஆர்டர், எக்ஸிக்யூஷன் ஆர்டர், ஹெட்டில் என்ன எலிமெண்ட் போடுறோம், பாடியில் என்ன எலிமெண்ட் இருக்கும். இது கூட வந்து வி ஆர் சீன் ஒரு ரியல் டைம் வெப்சைட்டை, ஆப்பிளோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்த்தோம். நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணி பாருங்கள். யூ கேன் see that HTML tag with head and body. ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.